வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் காலேஜஸில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி போஸ்ட் பேக்கலேட்ஸ் இவர்களுடைய எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஸ் வெல் அஸ் ஷெடியூல் ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் உள்ள பேசிக் அவுட்லைன் பார்க்கலாம். ஸோ கேலரி 2 செக்ஷன் 28th March 2025 ஃப்ரைடே வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அட்டண்டன்ஸ் டு இன்ஸ்டியூஷன் எப்போனா 2nd April 2025 வெனஸ்டே. லாஸ்ட் டேட் ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அட்டண்டன்ஸ் சப்மிஷன் 9th April 2025 வெனஸ்டே. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஆஃப் கேலி ஆர் எக்ஸாம் அப்ளிகேஷன் டு இன்ஸ்டியூஷன் 11th April 2025 ஃப்ரைடே. லாஸ்ட் டேட் ஃபார் submission of examination application without a fine 17th April 2025 Thursday. Last date for submission of examination application with penalty of ₹1500 21st April 2025. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும், அது சப்மிட் பண்ணுறது எப்போ, ஃபைன் இல்லாமல், அப்புறம் 1500 ஃபைனோட எப்போ, அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் வித் பெனால்ட்டி ஆஃப் ₹3000 24th April 2025. Thursday க்ளோசிங் டேட் ஆஃப் எக்ஸாம் அப்ளிகேஷன் 24th April 2025. Thursday சேம் டேட்டு தான். விர்ச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மீட்டிங் எப்போனா 17th March 2025 மண்டே. இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட் 25th April 2025 ஃப்ரைடே. அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி. எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 28th April 2025 மண்டே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சது. ஸோ இது நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து 2 கோர்சஸ்க்குமே, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, தென் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி போஸ்ட் பேக்கலேட்ஸ், அதாவது பிஃபார்ம் முடிச்சு டேரெக்டாக 4th இயர் ஃபார்மில் வந்துருப்பாங்களே அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கலாம். ஸோ இன்னும் எம்ஃபார்ம் கோர்ஸை பொறுத்த மட்டும் இன்னும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 months டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் பிளானுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு அப்டேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம் டி கோர்ஸை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு 80 days மேலே டைம் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஐடியா நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.